காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று திருத்தேர் பவனி நடந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் சின்ன காஞ்சிபுரம் என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 6 தினங்களுக்கு முன்பாக கொடியேற்றத்துடன் 10 நாள் திருவிழா மிக விமர்சையாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பல்வேறு வாகனங்களில் பெருமாளானது வீதி உலா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 7வது நாளான இன்று திருத்தேர் உற்சவம் கிட்டத்தட்ட 72 அடி உயரம் கொண்டு 7 அடுக்கு கொண்ட இந்த திருத்தேரில் பல்வேறு கலைநயங்கள் கூடிய சிலைகள் இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான தேர் என்பது அதிகாலை பூஜை நடைபெற்று அதன் பின்பாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜர் திருத்தேரில் எழுந்துள்ளார். சிறப்பு தீபாராதனை மற்றும் ஆராதனை உடன் தொடங்கிய திருத்தேரில் பல்வேறு மாநில மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் எழுப்பியவாறு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். பாதுகாப்பு பணிகளுக்காக 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் 1000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் காஞ்சி மாநகர் முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 4 தற்காலிக பேருந்து நிலையம் செவிலிமேடு, ஓரிக்கை, ஒலிமுதுப்பேட்டை, அதே போன்று பழைய ரயில்வே நிலைய சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து இவர்கள் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தேர் உற்சவமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இங்கிருந்து காந்தி சாலை, மூங்கில் மண்டபம், பேருந்து நிலையம், 4 ராஜ வீதி, அதன் பின்பாக 1 மணி அளவில் மீண்டும் திடலை அடையும். இதனை காண்பதற்கான பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று சிறப்பு அன்னதானங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. வழிநெடுக்க ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா வரதா வரதா என கோஷங்கள் எழுப்பியவாறு வரதரை வடம் பிடித்து தேரை இழுத்து வருகின்றனர். பிரம்மாண்டமான தேர் தற்போது காந்தி சாலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 1 மணி அளவில் மீண்டும் திடலை அடையும். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.